ஒரு சின்ன கிராமத்துல ரவி லதான்னு ஒரு தம்பதி இருந்தாங்க. அவங்க கிட்ட பெரிய வசதி இல்ல என்றாலும் ஒருத்தர் மேல ஒருத்தர் ரொம்ப அன்பா இருந்தாங்க. ரவி கிட்ட அவங்க தாத்தா கொடுத்த ஒரு பழைய வாட்ச் இருந்தது. அதுல பெல்ட் கிழிஞ்சு போயிருந்தது. லதா கிட்ட ரொம்ப அழகான நீண்ட கூந்தல் இருந்தது. ஆனா அத அழகா வாரிக்கிறதுக்கு அவகிட்ட சீப்பு இல்லை. ரவியோட பிறந்த நாள் வந்தது. ரவிக்கு ஒரு நல்ல வாட்ஸ் பெல்ட் வாங்கி தரணும்னு லதா நினைச்சா. அதுக்காக அவ தன் நீண்ட கூந்தலை வெட்டி வித்து அதுல வந்த காசுல ஒரு அழகான தோல் பெல்ட் வாங்கினா. அதே சமயம் ரவி தன் மனைவியோட நீண்ட கூந்தலுக்கு ஒரு அழகான விலை உயர்ந்த சீப்பு வாங்கி தரணும்னு ஆசைப்பட்டாரு. அதுக்காக அவர் தனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த பழைய வாட்சை வித்து ஒரு அழகான சீப்பை வாங்கினார். சாயங்காலம் 2 பேரும் வீட்டுக்கு வந்தாங்க. ரவி லதாவை தேடி வந்தார். லதாவோட கூந்தல் குட்டையா இருக்கிறதை பார்த்து ரவி அதிர்ச்சியானார். லதா ரவியோட கையில வாட்ச் இல்லாததை பார்த்து வருத்தப்பட்டா. ரவிதான் வாங்கின சீப்பை கொடுத்தார். லதா தான் வாங்கின பெல்ட்டை கொடுத்தா. இப்போ பெல்ட் போட வாட்ஸ் இல்ல, சீப்பு வச்சு வாரிக்க கூந்தலும் இல்ல. முதல்ல 2 பேரும் ஒருத்தர் பார்த்து சிரிச்சாங்க. அப்புறம் கண்ணுல ஆனந்த கண்ணீரோட ஒருத்தருக்கு ஒருத்தர் நன்றி சொல்லிக்கிட்டாங்க. அவங்க கிட்ட பொருட்கள் இல்லை என்றாலும் ஒருத்தருக்காக ஒருத்தர் செஞ்ச அந்த தியாகம்தான் உலகத்திலேயே பெரிய பரிசா தெரிஞ்சது. இந்த கதையின் நீதி, அன்பு என்பது பொருட்களை பகிர்வது மட்டுமல்ல, ஒருவருக்காக ஒருவர் விட்டுக் கொடுப்பதிலும் புரிந்து கொள்வதிலும் தான் இருக்கிறது.